இது எப்படி விசிலடிக்கிறார்கள்? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். குரங்கிலிருந்து பிறந்து முதல்ல குரங்காய்த்தான் நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். வால் வைத்திருந்தார்கள், வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்டார்கள், மரத்துக்கு மரம் தாண்டினார்கள். கொஞ்ச நாள்ல பரிணாம வளர்ச்சி அடைந்து வால் குறைந்து மனித குரங்காய் மாறி கை ஆட்டிக்கொண்டே நடந்தார்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நியாண்டர்தால் மனிதர்கள் என்று பெயர் பெற்று கற்கால மனிதர்களாய் மாறினார்கள். இதெல்லாம் டார்வின் சொல்றார். அப்புறம் கொஞ்சமா அவனுடைய உடம்புல இருக்க முடியெல்லாம் கொட்டி போய் அப்படியே மனிதன் மாதிரி மாறி அப்புறம் சமுதாயங்களை அமைத்தார்கள். இப்படியே மனிதர்கள் காலகட்டங்களிலே பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறார்கள். குரங்கு, மனுஷ குரங்கு, அப்புறம் நியாண்டர்தால் மனிதன், கற்கால மனிதன், அப்புறம் பனி மனிதன், அப்படியெல்லாம் மாறி இன்னைக்கு மனிதன் மாறி அடுத்த நிலையில் என்ன ஆயிடுவானா தேவதூதன், தேவன். 7வது படி என்னன்னா நம்ம எல்லாம் தேவனாகி விடுவோம். அந்த போதகர் பேசுறார், நம்ம எல்லாம் தேவனாகி விடுவோம். தேவனாகிட்டா நம்ம காய்ச்சல் வருமா, தலைவலி வருமா, கடன் வாங்குவோமா? நம்ம எல்லாம் ஆகிவிடும். ஜனங்க விசில் பறக்குது. நாம் கிறிஸ்துவை போல மாற முடியும் ஒழிய கிறிஸ்துவாக மாறிவிட முடியாது. எந்த உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாகாது. தேவன் தேவன் தான், மனுஷன் மனுஷன் தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும்.